அபிஷேகமூர்த்தியே அவதார புருஷனே பற்றற்ற நாயகா குற்றங்கள் களைந்திடும் காலத்தின் தலைவனே கலிகால தேவனே கோவிந்த 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 ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்த. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி திருமாலையிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ரத சப்தமி என்ன நன்னாளில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் கருட சேவையை சின்ன திரையின் மூலமாக கண்டு அனுபவிக்க வந்திருக்கும் பக்தர்களை இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. அன்பர்களே, இந்த ரத சப்தமி தினத்தில் மலையப்பன் ஒரு தினத்தில் 7 வாகனங்களில் வீதி புறப்பாடு கண்டருள்கிறான். வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளில் ஒரு வாகனத்தில் வீதி உலா கண்டருள இந்த தினத்தில் குறிப்பிட்ட தினத்தில் 7 வாகனங்கள் புறப்பாடு. எவர் பொருட்டு, ஏன், எந்த பக்தன் பொருட்டு என்று சற்றே பார்ப்போம். அனைத்து பக்தர்களுக்கும் மகாபாரதம் எனும் இதிகாசம் அறிந்திருப்பீர்கள். மகாபாரதத்தில் கௌரவ பாண்டவர்களுக்கு பிதாமகர் அல்லது தாத்தா என்று அழைக்கப்பட்ட பீஷ்மாச்சாரியார் கங்கா புத்திரன் அனைவரும் அறிவீர்கள். இவர் பரத குலத்திற்கு ரத்தனமாக திகழ்ந்தவர். பாரத போரில் கௌரவர் பக்கலில் நின்றவர். அர்ஜுனின் அம்புகளால் துளைக்கப்பட்டு அம்பு படுக்கையில் கிடந்து இந்த உத்தராயண காலத்திற்காக காத்திருந்தவர். அஷ்டவசுக்களில் ஒருவர் பீஷ்மாச்சாரியர். அவதரித்த இவர் உத்தமர். தன்னை காண வந்த அனைத்து மகாத்மாக்களையும் மகனீயர்களையும் துதித்தார் பீஷ்மர் சார். பீஷ்மர் தன் எதிரில் நின்று கொண்டிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவானை துதித்து பாண்டவர்களுக்கு எத்துணை துணையாக உள்ளார் என்பதை தன் துதிகளால் விளக்கி உபதேசித்து அருளினான். யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வக்கு கச்சலுலித ஸ்ரமவாரி அலங்கிருத ஆஸ்யே மம நிச்சித ஷரைஹி விபத்தியமான துவச்சி விலசத்து கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா. ஹே தர்மபுத்திரா, பாண்டுபுத்திரர்களே கேளுங்கள். இந்த கிருஷ்ணன் தேவதேவன். அன்று பிருந்தாவனத்தில் மாடு மேய்க்கும் போது பசுமாடுகளின் கோதூளிகளை மண்ணை தன் தலையில் ஏந்திய கண்ணன். இந்த பாரத யுத்த களத்தில் உங்களுக்கு, அதாவது பாண்டவர்களுக்கு 18 நாட்களும் தேரோட்டி அந்த குதிரைகள் கிளப்பிய புழுதி செம்மண் சேனா தூளி தூசகிதமான சந்தன குழம்பாக அலைகின்ற அவனது சுருண்ட கேசத்தில் தாமரையில் உள்ள மகரந்த துளிகள் படர்ந்து மேலே இருக்க தன் பக்தனுக்காக வியர்வை சிந்த உழைப்பேன் என்று காட்டும்படியாக பிரதிஜை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்தவன். முத்து முத்தாக வியர்வையை திருமுகத்திலே அரும்ப அந்த திவ்யமான வியர்வை துளிகள் இதோ இந்த கருட வாகனத்தில் ஆரோகணித்து இருந்து அர்ச்சக முகேன இதோ அனைத்து கோஷங்களையும் கேட்டுக்கொண்டுதோ புறப்பட்டு விட்டான். ஆரோகணித்து கருட வாகனத்திலே ஸ்ரீ வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய இவனுடைய பரத்வம் என்று சின்னம் இருந்தால் கருட வாகனமும் அகலையில்லேன் இருக்கும்படியான பிராட்டியை தன் மார்பிலே கொண்டது தானே இவருக்கு பரத்வ சின்னமாக பிரதானமாக அமைந்தது. இவனுடைய திருமுகத்தில் அரும்பிய அந்த திவ்ய வியர்வை துளிகள் இவனுடைய சுருண்ட கேசத்தின் நுனியில் பாணத் முத்துக்களைப் போல அரும்பி சொட்டி கொண்டிருந்ததாம். இந்த காட்சி பீஷ்மாச்சாரியர் கண்டு முத்து பந்தல் கீழ் அலங்கிருத்தமான இருந்த இந்த கண்ணனின் திருமுகம் என்னால் மறக்க இயலாது என்றார். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் என்று அர்ஜுனனுக்கு இதையத்தானே உபதேசித்தான் தேர்தட்டில். இப்படி பகவானை துதித்த பீஷ்மன் எம்பெருமானின் திருவடிகளை அடைந்த தினமே இந்த ரத சப்தமி நன்னாள். சூரியன் தனது கதியை கடகரேகை நின்று மகர ரேகைக்கு திரும்பும் நாள் உத்தராயண காலம். இத்தினத்திற்கு பீஷ்மர் அம்பு படுக்கையில் காத்திருந்தார். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை கிருஷ்ணனாக அவதரித்து வந்ததை ஞானத்தாலே உணர்ந்தவர் இவர். இப்படிப்பட்ட பக்தனுக்கு கங்கா புத்திரனுக்கு தன்னை காட்டிக் கொடுத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அதை இப்போது இத்திருமலையிலே நாமும் கண்டு கழிக்கின்றோம் என்றால் அந்த அச்சுதனின் அனுகிரகத்தாலே என்னோ. இவற்றில் ஏற்றமுடைய கருட வாகனத்தில் ஆரோகணித்து பீஷ்ம பிதாமகருக்கு காட்சியளித்தது ஏற்றமுடையது. அதே நம்மை காணச் செய்ததும் அவன் அனுகிரகத்தாலே தானே. ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவனுக்கு திருவனந்தாழ்வானை போன்று நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் நித்தியசூரிகளில் ஒருவரான ஸ்ரீ பட்சிராஜனை குறித்து சுவாமி தேசிகன் தண்டக வடிவில் ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார். சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்கு எதிராக ஒரு பாம்பை சிலர் ஏவி விட சுவாமி கருட மந்திரம் உள்ள அடக்கிய இந்த கருட தண்டகத்தை ஜபிக்க கருடாழ்வாரும் அந்த நாகத்தை தூக்கிச் சென்றது என்பதை நிகழ்ச்சி சரித்திரம்.
இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பவர்க்கும் கருடாரூடனாக மலையப்ப சுவாமி எழுந்தருளிக் கொண்டிருக்கும் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கும் இந்த காட்சியும் ஒரே க்ஷணமாக ஒரே தினமாக காண்போருக்கு எல்லாவித நன்மைகள் ஏற்படும் என்பது சுவாமி தேசிகனின் அனுபவபூர்வகமான உபதேசங்கள். நமக பன்னகனத்தாய வைகுண்டவச்சவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே என்று துவங்குகிறார் ஸ்லோகத்தை. ஸ்ரீ கருடன் பட்சிகளுக்கெல்லாம் அரசனாக விளங்குபவன். தமக்கு எதிரிகளான பெரிய பெரிய நாகங்களை அடக்கி தன் திருமேனியிலே ஆபரணங்களாகவே அணிந்து கொண்டுள்ளானாம். சர்ப்பங்களை ஆபரணங்களாக அணிந்துள்ள ஸ்ரீ கருட பகவானை இன்றும் நாம் நாச்சியார் கோவில் எனும் திவ்யதேசத்திலே காணலாம். இது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திவ்யதேசம். இத்தலத்தில் கல்குருடன் சுப்பிரசித்தம். 9 ராகங்களை தன் திருமேனியில் ஆபரணங்களாக அணிந்துள்ளார். 9 இடங்கள் என்பது நவக்கிரகங்களுக்கு சமம் என்று கூறுவர். எம்பெருமானுக்கு அந்தரங்கதாசராய் சகல கைங்கரியங்களையும் செய்பவர். வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா என்று ஸ்ரீ ஆளவந்தார் துதியில் சாதித்துள்ளார். கருத்மானின் 2 இறக்கைகளும் 4 வேதங்கள் என்றபடி இவருடைய சிறகுகள் காண்பதற்கு மிக அழகியதாக இருக்கும். தண்டகம் எனில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்தருடைய கருட தண்டகத்தில் ஒவ்வொரு வரியிலும் 36 கணங்கள் முறையே 108 எழுத்துக்கள் உள்ளன. இவை அனைத்தும் இரகசியங்களே. முதலில் உள்ள ஸ்லோகத்தில் சர்ப்பங்களால் சூழப்பட்ட ஸ்ரீபதியான ஸ்ரீவான் நாராயணனுக்கு தொண்டு செய்வதையும் வேதங்களே தன் சிறகுகளாக கொண்ட ஸ்ரீ கருத்மானுக்கு நமஸ்காரத்தையும் சொல்கிறது. எனவே இதன் பொருள் நாகதோஷத்தை நிவர்த்திக்கும் என்பது. இத்தகைய மேன்மையான ஸ்ரீ கருட பகவானின் மூலமந்திரத்தை சுவாமி தேசிகன் உபதேசித்தருளியவர் சுவாமி அவருடைய மாத்துலரான அப்பிள்ளார். இவர் சுவாமி தேசிகனின் தாய்மாமன் மாத்துலர். இம்மூலமந்திரத்தை ஜபித்த காரணத்தாலே சுவாமிக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பிரத்யட்சமாகி தன் விக்கிரகத்தை சுவாமிக்கு பிரசாதித்து அனுகிரகித்தார். சுவாமி தேசிகன் ஞானத்தின் உச்சக்கட்டத்திலேயே இருந்தார். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனின் அனுகிரகத்தாலே மேலே ஞானத்தின் எல்லை நிலத்தையே அடைந்து விட்டார் எனலாம். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனின் மூலமந்திரத்தை ஸ்ரீ கருட பகவானே உபதேசித்ததால் வேதசாரமாகவே கருதப்படுகிறது. சுவாமி தேசிகன் தான் அடைந்த பேற்றை மேலே வரும் சந்ததியினரும் ஸ்ரீ கருட பகவானை சேவித்து மேன்மை பெற வேண்டும் என்று இந்த மந்திரத்தின் உள்ளீட்ட பொருளாக இந்த கருட தண்டகத்தை அனுகிரகித்துள்ளார். இவை அனைத்தும் ஸ்ரீ வகீந்திரபுரம் என்னும் திவ்ய தேசத்தில் ஔஷதகிரியில் நடந்தேறியது. இதோ ஆரணித்து கிளம்பிவிட்டான் நம் மலையப்பன். அதை சற்று கண்டே கழிப்போம். சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருட வாகனேசன் ஸ்ரீ கமலவல்லி வாசன். கருட வாகனேசன் ஸ்ரீ கமலவல்லி வாசன். கலியுகமே போற்றுகின்ற ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய.
களிக்க எழுந்தருளி வருகின்றான். தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய் விரிந்து எழுந்து நிறைந்து கனிந்து தருகிறான் வருகிறான் ஏழுமலையான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. கருடன் மீது சேவை தர கருடாஜனன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். திருமாமகள் ஹாரம் தாங்கும் கருடன் மீது வருகின்றான். திருவடிகளை கைகளிலேந்தும் திருவடி மேல் வருகின்றான். திருமாமகள் ஹாரம் தாங்கும் கருடன் மீது வருகின்றான். திருவடிகளை கைகளிலேந்தும் திருவடி மேல் வருகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. வெண்கழுத்து புள்ளி ஏறும் வேங்கடத்து வாசன், வெண்கழுத்து புள்ளி ஏறும் வேங்கடத்து வாசன். கண்டவர்கள் பிறவி பயனை அடையும் வண்ணம் வருகின்றான். தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய், தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய் விரிந்து எழுந்து நிறைந்து கனிந்து தருகிறான் வருகிறான் ஏழுமலையான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, வெங்கடேசாய, ஸ்ரீனிவாசாய, வெங்கடேசாய, ஸ்ரீனிவாசாய. ஒரு சமயம் கருட பகவான் சுவாமி ஸ்ரீ தேசிகனின் கனவில் தோன்றி தன்னை பற்றிய ஸ்தோத்திரம் இயற்றும்படி பணித்தாராம். அதற்கிணங்கிய சுவாமியும் கருட பஞ்சாசத் எனும் ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்தார். வினதையின் செல்வனான இந்த கருத்மான் தனது தாயை விரோதிகளின் பிடிகளினின்று மீட்டு தாயை குடல் விளக்கம் செய்தவனாக திகழ்கின்றது. தேவலோகத்தினின்று அமிர்த கலசத்தை எடுத்து வந்ததையும் சுவாமி 51 ஸ்லோகங்களாலே விவரித்துள்ளார். சுவாமி இதை 5 பகுதிகளாக பிரித்துள்ளார். பர வியூக வர்ணனம் என்று முதலாவது தொடங்கி கருடனுடைய பரரூபம் எம்பெருமானுக்கு அத்தியந்த கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருப்பதை சாதித்துள்ளார். அடுத்தது அமிர்தாகரண வர்ணகம் என்று கருத்தமானின் தாயாரான வினதா தேவியின் அடிமை தலையை நீக்க கருடன் தேவலோகத்திலிருந்து அமிர்தம் கொண்டு வந்த விஷயத்தை விவரித்துள்ளார். நாகதமன வர்ணகம் வினதைக்கு எதிராக பொய்சாட்சிகளை சொன்ன நாகங்களை அடக்கியவாற்றை இதில் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பரிஷ்கார வர்ணகம் சேஷன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கபாலன், குளிகன் ஆகிய மகா சர்ப்பங்களை கருடனுக்கு ஆபரணங்களானது வர்ணிக்கப்பட்டுள்ளது. அத்புத வர்ணகம் பகவானுக்கு கருத்மான் பல வகையாக தோண்டு புரிதலும் ஆச்சரியம் அடையும்படி எம்பெருமானுக்கு உதவி புரிதலும் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ கருட பஞ்சாசத்தில் உள்ள எல்லா ஸ்லோகங்களுமே பக்தர்களை காத்துள்ள வேண்டும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தேசிகன் சாதித்துள்ளது ஓர் விசேஷம் என்னவென்றால் ஆஹர்தாரம் சீதாயா சுரதிகம மகாசக்கர துர்கஸ்திதாயாக ஜேதாரம் வஜ்ரபாணேஹ சக விபுதகணைஹ ராகவே பாகுவேகாத் விஷ்ணௌ சம்பிரீயமானே வரவினிமயதோ விஸ்வவிக்யாத கீர்த்திம்
விஷ்ணு சம்பிரியமானே வரவினிமயதோ விஸ்வவிக்கியாத கீர்த்திம் என்கிறது. தேவம் யா அசூதசா அசௌ திசது பகவதி சர்ம தாட்சாயணி நக. தேவலோகத்திலிருந்து கருட பகவான் அமிர்தத்தை எடுத்து வர முயலும்போது அங்கே ஒரு பெரிய சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்குமாம். அமிர்த குடத்தின் அருகே எவரும் செல்ல இயலாததாக இருந்தது. அதை அலட்சியம் செய்த கருத்மான் மிக்க தைரியத்துடன் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார். இன்றும் அமிர்த கலசத்தை திருக்கரத்தில் கருத்மான் கொண்டுள்ள அந்த சிலாரூபத்தை ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கலாம். கருத்மானை வஜ்ராயுத சகிதமாக இந்திரன் எதிர்க்க வீறு கொண்டு வினதாசுதன் தன் தோள் வலிமையாலே வென்று அமிர்த கலசத்தை மீட்டு வந்தார். இவர் வலிமையைக் கண்ட ஷியப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் உகந்து பல வரங்களை அனுகிரகித்தார். தாயை அடிமை தளத்தினின்று மீட்டார். தாயின் ஆசீர்வாதத்தையும் பெற்றார் என்கிறது இந்த ஸ்லோகத்திலே. இக்கருடனை பெற்ற மகா பிரதிவிரதையான தக்ஷ பிரஜாபதியின் புதல்வியான வினத்தை தேவி நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் அளிக்க வேணும் என்றும் பிரார்த்தித்து அருள்கிறார். அமிர்த கலசத்தை சுமந்து வந்த அந்த திருக்கரங்களிலே உலகளந்த உத்தமனான கோபாலன், ஆசிரித ரக்ஷகன், பக்தவத்சலன் என்று பல திருநாமங்களை உடைய நம் ஸ்ரீனிவாசனின் திருக்கமலபாதங்களையும் ஏந்திக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கிறான் என்றால் என்ன ஏற்றம், என்ன ஏற்றம்! நம் குறைகளை தீரவன்றோ இது என்ன தடை வரப்போகிறது? வாமே வைகுண்ட சையா பணிபதிஹி கடகோ வாசுகி பிரம்மசூத்திர ரக்ஷேன்ன தக்ஷகேண கிரதித घटितट चारु कार्कोटहारः पद्मं कर्णे अबसव्ये प्रतिभवति महापद्ममन्यत्र पिप्रधु சூட்டாயாம் சங்கபாலாம் குளிகமபி புஜே தட்சிணே பக்ஷிமல்லக என்று எப்படி இந்த நாகங்களை எவ்விடத்திலே கருத்மான் ஒரு ஆபரணங்களாக அணிந்து கொண்டுள்ளார் என்பதை விவரித்துள்ளார் சுவாமி தேசிகன். கருத்மான் நாகங்களை தன் அணிகலன்களாக அணிந்து கொண்டிருக்கிறாராம். இடக்கையில் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொள்ளும் சேஷனை வளையாக அணிந்து கொண்டும், வாசுகியை தன் யஜ்ஞோபவீதமாகவும், தட்சகன் என்னும் பாம்புவை அரைஞானாகவும், கார்கோடகனை அழகிய மாலையாக அணிந்திருந்தாராம். தனது பெரிய வலக்கரத்தில் பத்மம் என்னும் சர்ப்பத்தையும் இடக்காதில் மகாபத்மம் என்னும் நாகத்தையும் அணிந்து காட்சியளிக்கின்றாராம். தனது திருமுடியில் கிரீட்டமாக சங்கபாலன் என்னும் சர்ப்பத்தையும் வலக்கரத்தில் குளிகன் என்னும் சர்ப்பத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறாராம். இவ்வண்ணமாக நாகங்களை தன் திருமேனில் அணிகலன்களாக அணிந்து கொண்டிருக்கும் கருட பகவான் பக்தர்களின் அனைத்து தோஷங்களையும் நீக்கி நோய் நொடியற்ற வாழ்வை அருளட்டும். இந்த ஸ்லோகத்தையும் பொருள்களையும் கேட்டுக்கொண்டே இதோ மலையப்பன் உகந்து கருடன் மேல் ஆரோகணித்து வருவதை காணும் பக்தர்களை அனுகரிக்க சென்றாலும் ஜென்மம் கழிப்பான் என்பது இதுவன்றோ? ஆரோகணித்து வருவதை காணும் அனைத்து பக்தர்களின் மனக்கவலைகள், தேவதைகளால் ஏற்படும் கஷ்டம், விஷஜ்வரம், விஷ ஜந்துக்களால் ஏற்படும் பயம் அனைத்தையும் விலக்கி கொடுப்பான். அனைத்து தோஷங்களும் ஒழியும். நல்ல பலன்களை மனதில் விரும்புவதற்கு முன்பே பக்தர்களை வந்தடையும் என்று சுவாமி தேசிகன் அறுதியிட்டு அனுகிரகித்து உள்ளார். இதோ இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு என்னே அழகுற இந்த அழகை கருட வாகனத்தில் எம்பெருமான் ஆரோகணித்து வருவதை எத்தனை விதமாக நமக்கு காட்சியளிக்க நமக்கு அனுகிரகித்துள்ளனர். இதை கண்டு இதோ பக்தர்கள் கோஷங்கள் விளங்க இதோ ஆரத்தியும் கண்டு அழிகிறான். சற்றே கண்டு கழிப்போம். வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா, வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா,
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன், உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன். பெருமானே உன் பாதம் என் நாளில் பெறுவேனோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா, ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா, ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே, பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே. பெருமானே இசை ஞானம் மென்மேலும் தருவாயோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா, வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. கல்பத்திலே நாம் எம்பெருமான் கருட வாகனத்திலே சென்றதை நாம் கண்டோம் இல்லும். இதோ இங்கே நாம் கண்டு கழிப்பதற்கு, எம்பெருமான் நம்மை கண்டு கழிக்க வைப்பதற்காக நம்மை எங்கு எவரவர்கள் எங்கு வேண்டுகிறார்களோ அந்த இடத்திலே திரும்பி திரும்பி தன்னை காட்டிக் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனிடத்தை பிரார்த்தித்து மேலே தொடங்குகிறேன். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பொருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம் என்று ஆலிநாடன், அரட்டமுக்கி, கலியன் என்ற சிறப்பு பெயர்களாலே அழைக்கப்படும் திருமங்கையாழ்வார் நம் மீது அவனிடத்தே சரண் அடைந்து பெறும் பலங்களை லாபங்களை பட்டியலிட்டு அழகுற வரிசைப்படுத்தியுள்ளார். நாம பிரபாவமாக அமைகிறது இந்த பாசுர வெண்பா. நாராயணா கோவிந்தா என்று அழைத்தாலே போதுமானதாம். கடினமான யாக யஜ்ஞாதிகள், அதாவது ஒரு பலனை குறித்து செய்யப்படும் யஜ்யம் தரும் பலன்களை விட இந்த கலியுகத்திலே எளிதாக அவன் திருநாமங்களை சொல்லுவதாலேயே பெறுகின்றோம் என்கிறார் திருமங்கையாழ்வார். சிறந்த குலங்களையும் இவ்வுலகில் வாழும் வகைக்கு தேவையான செல்வங்களும் நாம் படும் துன்பங்களினின்று விடுதலையும், அதாகில் துன்பங்களை தரை மட்டமாக்குகிறான் என்கிறார். நீள் நெடுங்காலம் வாழும் பின்னே நீள் விசும்பும் என்னும் பரமபதத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறானாம்.
அவன் திருவடிகளிலே கைங்கரியம் புரியும் பாக்கியத்தையும் அனுகிரகிப்பான் என்கிறார். இப்படி தன்னை துதிக்க தேவையான சக்தியும் நோயற்ற வாழ்வும் புத்தி கூர்மை என நமக்கு வாழ்வாங்கு வாழ நாம் அறியாத பல நன்மைகளையும் அளித்தருள்வான். இந்த நாமத்தை சொன்னதாலே கீழே சொன்ன அனைத்து செல்வங்களையும் தான் பெற்றதை தான் அனுபவித்ததை இப்பாசுரத்தாலே எடுத்துரைக்கிறார் ஆழ்வார். மகாலட்சுமி பகவானிடத்திலே நமக்காக சிபாரிசு செய்வதனாலேயே அவளின் சரணாரவிந்தங்களை பற்றி அதன் மூலம் நாம் நாராயணனை பற்ற வேணும். லக்ஷ்மி அல்லதோ அதோ நாம் பற்றுவதற்கென்றே கருட வாகனத்தில் ஆரோகணித்து வந்து சென்றவிடமெல்லாம் பக்தர்களை கண்டு தன்னுடைய அழகை சமுதாய சோபையை அங்கங்கு காட்டி கொடுத்து அனைவரும் அனுபவிக்கச் செய்கிறான் இந்த திருமலை அப்பன். அவன் அந்த அலன்மேலமங்கை உரை மார்பனான அவனுடைய திவ்ய திருஷ்டியே நமக்கு போதுமல்லவா? மேலே நம் குறைகளை தீர்க்க நம் குறைகளை அவனிடத்தே சொல்வதற்காக கருடனும் எழுந்தருளுகிறான். இந்த நாராயணன் இல்லை, இதுவே இரட்டை அல்லது துவயம் என்னும் லக்ஷ்மி நாராயண தத்துவம். லக்ஷ்மியின் பெருமை நாராயணனிடத்திலும் நாராயணனின் இடத்திலே லக்ஷ்மியின் பெருமையும் உள்ளது. இப்போது திருமலையிலே நடக்கும் இந்த உற்சவத்தை காண வந்து நிற்கின்ற மகான்கள் வேத விற்பன்னர்கள் குழுமி இருக்கின்றார்கள். அத்தியாச்சரியமான இந்த உற்சவத்தை எல்லோரும் காணும்படி செய்ய இருக்கிறார்கள். பாகுபாடற்ற அவன் அனுகிரகத்தை என்னே என்று உரைப்பது இந்த அர்ச்சக சுவாமிகளும் கண்டுகளித்து அதே போல சாமானியர்களான நாமும் கண்டுகளிப்பதென்றால் அவன் அனுகிரகம் ஒன்றே போதும். திருவேங்கடவா கோவிந்தா என்று சொன்னாலே போதுமானது. உத்தமமான பலன்களை அவன் தயையாலே அள்ளித் தருகின்றான். இவனே நித்தியமாக சகசநாம அர்ச்சனையை திருச்செவி சாற்று கொண்டுபவன்தானே. கோவிந்தா என்னும் நாமம் 10 அவதாரங்களை குறிக்கின்றதாம். கோ என்பது அப்பௌருஷேயமான வேதத்தையும் குறிக்கிறது. கோ என்றால் பூமி. பூமி பிராட்டியை இரண்யாட்சடனுமிருந்து காப்பாற்றிய வராக அவதாரத்தையும் குறிக்கிறது. கோ அனைத்து தேவதைகளும் நிருசம்மனை கோவிந்த நாமத்தாலே துதிக்கின்றனராம். அவனுக்கும் கோவிந்தன் என்ற திருநாமம் உள்ளது. கோ எனில் 3 அடி மண் கேட்ட வாமனனையும் அதைத் தொடர்ந்து ஓங்கி உலகளந்த உத்தமனையும் திருவிக்கிரமனையும் நன்றாக எடுத்துச் சொல்கிறது. இவ்வுலகமனைத்தும் பொருட்களிலும் தன் திருவடியால் புதைத்து ரட்சித்த இவனுக்கு திருவிக்கிரமனுக்கு கோவிந்தநாமம் பொருந்தும் என்கிறார். கோ பூமி. பூமி முழுவதும் சஞ்சாரம் செய்தே பரசுராமனும் கோவிந்தனே. சஞ்சாரம் செய்துதானே பரசுராமனுக்கு அனைத்து க்ஷத்ரிய வம்சங்களையும் அளித்தான். கோ ஆயுதம். பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் அநேக அஸ்திர சஸ்திரங்களை ராமனுக்கு அர்ப்பணித்தார். ரிஷியிடமிருந்து அஸ்திரங்களை பெற்ற ராமனும் கோவிந்தனே. சமுத்திர ஜலத்தை சரித்து பூமியை தன் கலப்பையால் இழுத்து ரட்சித்ததாலே பலராமனும் கோவிந்த நாமத்துக்கு தகுந்தவனே. எனில் கோ எனில் பசும் என்று மற்றொரு அர்த்தமுண்டு. பசுவை ரட்சித்தது அந்த கிருஷ்ணனும் கோவிந்தனே. அவனுக்கு உள்ள நாமமே அதுதானே. கோபாலன் கோவிந்த என்று தானே. இப்படி 10 அவதாரங்களையும் பக்தர்களின் பொருட்டு அவதாரம் செய்தவனின் பெருமைகளே சகசிரநாமம் கூறுகிறது. அது இந்த ஸ்ரீனிவாசனுக்கே பொருந்தும். பேராயிரம் கொண்டதோர் பீடுடைய செல்வனாராக ஸ்ரீ வெங்கடவனின் இந்த உற்சவத்தை கண்டு இதோ ஆனந்திக்கும்படியாக நம்மையும் இதோ கண்டு கழிக்கும்படியாக எத்தனை பக்தர்கள் ஏதோ ஆடல் பாடல்களோடு அவன் முன்னே இருந்து இதோ அவனும் கண்டுகளித்து அவனாலே நாமும் கண்டுகளிப்போம் என்றால் எத்தனை உன்னதி! இந்த பீஷ்மாச்சாரியாருக்குத்தான் எத்தனை ஏற்றம்! ஒரு நாளிலே இத்தனை வாகனங்களை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட ஒரு மகனீயர்களாலே தானே நாமும் கண்டுகளிக்க முடிகிறது. இதை நாம் எங்கே காண்போம்? பிரம்ம உற்சவத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவம் காண இங்கே ஒரே நாளில் 7 வாகனங்களில் எழுந்தருளி நம்மை காண வைக்கிறான் என்றால் இதற்கு என்ன பேரு? அவனுடைய அனுகிரகமே அன்றி கருணையை அன்றி அவனுடைய தயை அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? இதனால் நமக்கு என்ன பலன்? நம் வாழ்க்கையில நடக்க வேண்டிய சமஸ்த மங்கள காரியங்களும் சிவனை நடத்தி வைக்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. அவனுடைய சொத்து நாம் உடைமை என்றும் அவனே காப்ப வேண்டியது அவனுடைய கடமையே. உடைமையை காப்பவன் அவனது ரட்சிப்பது என்பது இயற்கை. ஆக எம்பெருமானின் கருணையே நம்மை ரட்சிக்க காரணமாகிறது. அலமேலும் அங்கை அவன் திருமால்வில் நித்தியவாசம் செய்து கொண்டு அடியார்களிடத்திலே அவனுக்கு மேலும் கருணையை உண்டாக்கச் செய்கிறாள் என்றால்
அதில் எந்த குறையும் இல்லை. விருஷகிரி பதே ஹிருத்யா விஸ்வாவதார சகாயினி க்ஷபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவன ஜனனி பும்சாம் போகா அபவர்க விதாயினி விதமசி பதே வியக்திம் நித்யாம் பிபர்ஷி தயே ஸ்வயம். ஸ்ரீ ஏழுமலை வாசனே ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா, ஸ்ரீ சேஷாத்ரி வாசனே தேவதேவனே நாதனே கோவிந்தா, உன் கோயிலின் தரிசனமே புண்ணியமே கோவிந்தா. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று. குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா, உன்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. राजाय पदक्यधारिणे नमो नमः श्रवणाय गुरुमहे समय कामान् कामकामाजमख्यो रामेश्वरो वै श्रवणो दधातु वेलाय वै श्रवणाय महाराजाय नमः. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா வந்து விட்டோம், கோவிந்தா ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா காண வந்தோம் கோவிந்தா ஏழுமலை நாதனுக்கு. கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா, ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா. மனதில் தோன்றும் ஆசைகள் போலே எத்தனை படிகள் மலைகளின் மேலே ஒண்ணு ஒண்ணா தாண்டி நாங்க வந்தோம் ஐயா. சாமி வரிசையினை பார்த்து விட்டு பயந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. குளத்தினிலே கோவிந்தா குளித்து விட்டு கோவிந்தா வரிசையிலே கோவிந்தா வந்து நின்னோம். கோவிந்தா. கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே கோவிந்தா உன் நினைவே, கோவிந்தா கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் கோவிந்தா காண வேணும் கோவிந்தா. ஏழுமலை நாதனுக்கு. கோவிந்தா கோவிந்தா. கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே கோவிந்தா, கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் கோவிந்தா. இரவும் பகலும் வேறில்லை இங்கு, உழைத்த பணத்தில் உனக்கொரு பங்கு கோவிந்தா. சொல்லி சொல்லி கிட்ட வந்து விட்டோம், உன் முகத்தை பார்த்து கஷ்டங்களை மறந்து போயிட்டோம். கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழுமலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று.
குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா உம்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 ವೃಷಗಿರಿ ಪತೆ ಹೃದಯ ವಿಶ್ವಾವತಾರ ಸಹಾಯಿನಿ ಕ್ಷಪಿತ ನಿಖಿಲಾವದ್ಯಾ ದೇವಿ ಕ್ಷಮಾತಿ ನಿಷೇವಿತ ಭುವನ ಜನನಿ ಪುಂಸಾಂ ಭೋಗಾಭವರ್ಗವಿದಾಯಿನಿ ವಿತಮಸಿ ಪತೇಃ ವ್ಯಕ್ತಿಂ நித்யாபிவர்ஷிதயே ஸ்வயம் தயாதேவியே ஸ்ரீனிவாசனின் இதயத்துள் இருப்பவளே வெங்கடவனின் திருமார்பில் நீங்காத இடம்பெற்ற அலர்மேல் மங்கையே தயாதேவியாக உறைந்திருப்பவள் இவள் அவதரிக்கும் போதெல்லாம் துணையான துணைவியாக இவளும் அவதரித்திருக்கிறாள் சரண் அடைந்தாரின் எல்லாவிதமான தோஷங்களை போக்குகிறாள் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமானவள் பொறுமையே வடிவானவள் பெரிய பிராட்டி என்ற திருநாமத்தை பெற்றவள் இதோ வெங்கடேசன் அனைத்து பக்தர்களையும் காண இதோ அருகில் வந்து கொண்டிருக்கிறான் வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ ந பூதோ ந பவிஷ்யதி என்கிறபடியே இத்திருமலைக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் உள்ள பெருமையானது 1000 நாவுகள் படைத்த இந்த ஆதிசேஷனாலே கூட சொல்ல இயலாது ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு பலவிதமான அவதார லீலைகளை செய்து நம்மை கரையேற்றுகிறான் இன்னும் ஏற்றுவான் ஓடி ஓடி பலபிறப்பு பிறந்து அல்லல் படும் மனித இனங்களுக்கு இறங்கி நம் குறைகளை விழுக்கி நல்வழி பட இந்த ஸ்ரீ வல்லபனை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ஞான பெருந்தகவர்களான நம் ஆச்சாரியர்களே நம் பிறவித்துயரை மேன்மை பெற பிறவித்துயர நின்று மேன்மை பெற ஸ்ரீ வெங்கடரமணனின் கடாட்சத்தினாலே ஆச்சாரியனின் அனுகிரகம் பெற வேண்டும் இதோ அர்ச்சக சுவாமியும் அந்த ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே அவன் வழியிலேயே நமக்கும் சேவை சாதிக்க கற்பூர ஆர்த்தியாலே நாம் கண்டு களிக்க அவன் திவ்ய திருஷ்டியை நம்மேல் பட இதோ அனைத்து பக்தர்களும் புடை சூழ இதோ ஆரோகணித்து கருட வாகனத்தின் மேலே ஆரோகணித்து வரும் அழகை கண்டு களிக்கும் பக்தர்கள் எத்துணை இன்பம் பெற எத்துணை கஷ்டங்கள் நிவர்த்தி செய்ய அவனை கண்டு களிக்க எத்தனை கோஷங்கள் எத்தனை குழாங்கள் எத்தனை பக்த கோஷ்டிகள் இதை காணவே கண் கோடி வேண்டும் எத்தனை பக்தர்கள் ஒரு வெயிலும் பொருட்படுத்தாது ஒரு கஷ்டத்தையும் பொருட்படுத்தாது இங்கு எழுந்தருளி இந்த கருட வாகனத்தை சேவிக்க வேண்டுமென்றோ அனைவரும் எழுந்தருளியுள்ளார்கள் இவ்விதத்திலே பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு எம்பெருமானுக்கு 12 குணங்கள் வரிசையிட்டு பொருள் விளங்க விவரித்துள்ளார் சௌசீல்யம் இவனோ மிகப்பெரியவன் மிகவும் தாழ்ந்த நம்மோடு நெருங்கி கலந்து பழகும் தன்மை சீலம் எனப்படும் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சிறந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை என்று ராமன் இவ்விடத்திலே கங்கை நதிக்கரையில் குகனை ஆட்கொண்டதை திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் விவரித்துள்ளார் இதுவே சீலகுணத்திற்கு எடுத்துக்காட்டாகும் அந்த சீலகுணம்தானே இந்த பக்தர்களையும் கண்டு களிப்பதற்காக இவன் எழுந்தருள்கிறான் வாத்சல்யம் சரணாகதர்களை இதை போன்ற பக்தர்களை சேமிக்கும் குணங்களில் முதன்மை வகிக்கிறது வாத்சல்யம் எனும் குணம் வாத்சல்யத்திலாத இத்தனை குணங்கள் கொண்ட எம்பெருமானை காண இத்தனை கோஷ்டி இத்தனை பக்தர்கள் இங்கே எழுந்தருளி உள்ளது திருமலை தாங்குமோ தாங்காதோ அவ்வளவு கூட்டம் அவ்வளோ ரட்சகர் இத்தனை பக்தர்கள் இங்கு கூடியிருப்பது என்றால் இவனுடைய அருள்தானே இவனுடைய கருடை கடாட்சத்தை எதிர்பார்த்துதானே அனைவரும் வந்திருக்கிறார்கள் அதுவன்னவோ வாத்சல்யம் என்றால் ஒரு கண்ணுக்குட்டி அம்மா என்று கத்தின உடனேயே அதற்கு பால் கொடுக்கும் தாய் பசுவை போல இவன் தன்னை நோக்கி வரும் பக்தர்களை கை கொடுத்து லாக கொடுத்து அணைத்து கொள்வதுதானே இவனுடைய கடமை இவன்தானே ரட்சகன் இவனுடைய சொத்துதானே இந்த பக்தர்கள் நாம் அதை கண்டு களிக்க இவனும் வந்திருக்கிறான் அவனை கண்டு களிப்பதற்கு இவர்களும் வந்திருக்கிறார்கள் போதயந்தக பரஸ்பரம் என்று இதை சொல்வார்கள் ஒருவருக்கு ஒருவர் கண்டு களிப்பது ஒருவருக்கு ஒருவர் அனுபவிப்பதே இது இந்த விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதை கொண்டுதான் வாத்சல்யத்தை நாம் கணக்கிட முடியும் மார்தவம் பக்தர்களின் பரிவை சகிக்க இயலாது வாடி விடுவானாம் பக்தர்களுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று நினைத்து கொண்டிருப்பானாம் இதுவே மார்தவம் அது கூடாது என்றோ ஒவ்வொருவரையும் நோக்கி தன் திருக்கண்களால் தன் அபயக்கரத்தால் அணைத்து லாகு கொடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்கு இது ஒன்றோ மார்தவம் அந்த மார்தவ குணத்தை அன்றோ இங்கே நாம் கருட வாகனத்தில் எழுந்தருளிருக்கும் ஆரோகணித்திருக்கும் இந்த எம்பெருமானின் திருமுகத்திலே நாம் கண்டு களிக்கிறோம்
ஆர்ஜவம் பக்தர்களோடு கலந்து இருக்கை விஷயத்தில் பக்தர்களின் எண்ணங்களோடு ஒத்திருக்கை. அவர்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது தன்னை காண வேண்டுமன்றோ, எல்லா கஷ்டங்களையும் மீறி அன்றோ இந்த திருமலையிலே வந்திருக்கிறார்கள். அதை கண்டு கழிக்கும் போதே தன் பொருட்டு தன்னை காண வேணும் பொருட்டு என்று எழுந்திருப்பதை அனைத்து பக்தர்களையும் கண்டு கழிப்பதற்காகவே அவன் வந்திருக்கிறான். ஆர்ஜவம் சௌஹார்த்தம் பக்தர்களை ரட்சிப்பதிலேயே நோக்காக இருப்பவன். ஹிதைட்சிதம் என்பர் பூர்வாச்சாரியர்கள். பொதுவாக நட்பு மனப்பான்மை சௌஹார்த்தம் என்பார்கள். இந்த நட்பு மனப்பான்மை உள்ளதனால தானே இவன் வந்திருக்கிறான். குகன் என்ன, ஷபரி என்ன, இவர்களை நாம் கண்டவும் இல்லை. எத்தனை ஷபரிகள், எத்தனை குகன் ஆத்மாக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவன் காண வேண்டும் என்று ஒரே நோக்கோடு, வேறு எந்த நோக்கும் இல்லாமல் அனைத்து பக்தர்களும் இங்கே எழுந்தருளியிருப்பது அவனை காண்பதற்குதானே. அதுதானே இங்கே அவனுக்கும் உள்ளது, இந்த பரஸ்பர சௌகார்த்தம். இவர்களும் அவனை கண்டு கழிக்க வேண்டும் என்றும், மற்றொன்று அவனும் இந்த பக்தர்களை காண வேண்டும் என்று எழுந்தருளியிருப்பது. நிச்சயமாக இவர்கள் குறைகளை நிறைவை உண்டு பண்ணுவான் இந்த மலையப்பன். அடுத்தது சாமியம். பக்தர்களின் விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு பாராது இவன் மனிதன், இது மிருகம், பக்ஷி, விருட்சம் என்று பேதம் பார்க்காது தன்னை அண்டி வேண்டி நிற்கும் பக்தர்கள் எனும் அடிப்படையான கருத்தோடு ஒரே நோக்கில் இருக்கையே சாமியம். அதுவன்றோ இந்த கருத்மானை அனுகிரகித்தது, அதுவன்றோ கஜேந்திர ஆழ்வானையும் அனுகிரகிக்க செய்தது, அதுவன்றோ இவன் தன்னுடைய கப்பிக்குலமான ஆஞ்சநேயரையும் தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டது, அவனையும் அனுகிரகித்தது. அதுவன்றோது வியக்தமாக ராம அவதாரத்திலே அவன் காட்டி கொடுத்தது அன்றோ. இதுவன்றோ இவனுடைய சௌமியம், சௌஹார்த்தம், சாரூபியம் என்ற அனைத்து குணங்களும் இவனுக்கு ஒருங்கி இணைந்தது என்றால் இந்த மலையப்பனிடத்திலே நாம் காணலாம். அந்த கல்பத்திலே ராமனையோ கிருஷ்ணனையோ நாம் கண்டோம் இல்லை. இப்பொழுது இந்த மலையப்பன் இவனிடத்திலே இந்த குணங்கள் அனைத்தும் ஒருங்கே சேர நாம் கண்டு கழிக்கிறோம். இவனிடத்தில் இவ்வளவு குணங்கள் இல்லை என்றால் இத்தனை பக்தர்கள் இங்கே குழுமி இருக்கக்கூடுமோ? இதுவே ஒரு மகா பெரிய சாட்சியாக அமைந்தது. காருண்யம் தனக்காக என்று பயன் கருதாது பிறருடைய துக்கத்தை போக்க விரும்புதல் காருண்யம். இவனிடத்திலே உள்ள கல்யாண குணங்களிலே காருண்யம் என்பது இந்த குணமே. இதை நாம் ராம அவதாரத்தில் கண்டு கழிக்கலாம். எப்படி என்றால் சீதாதேவி கரதூஷணாதிகளை வதம் செய்ய செல்லும்போது சற்றே அவளுக்கு கோபம் வந்ததாம். எதற்காக, அவரும் தானே நம்மளுக்கு குழந்தைகள், எதற்காக இதை வதம் செய்ய வேண்டும் என்று கேட்க, அபியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே ச லக்ஷ்மணாம் நதூ பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதக என்றார். யாராக இருந்தாலும், அது துஷ்டனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் நம் குழந்தைகளாம். இருப்பினும் துஷ்டர்களை எப்படி நாம் அடக்க வேண்டும் என்றால் மேலே மேலே துஷ்டங்களை செய்ய விடாது இருக்க செய்கை. எப்படி என்னை சரண் அடைந்து என்னை காப்பாற்று என்று ஒருவன் கேட்கும்போது அதைதான் நான் ஏற்பேன், அவன் யாராக இருந்தாலும் ஏற்பேன், அதை என்னால் கைவிட இயலாது என்று சீதாதேவியிடம் உறுதியிட்டு சொன்னானாம். அதுவன்றோ காருண்யம். பக்தர்களை அனுகிரகிக்க மட்டுமல்லாது அவர்களை தண்டிப்பதற்கும் ஏற்றதான குணமாக இருக்கிறது இது. ஆனால் காருண்யம் என்னும் இக்குணம் பக்தர்களை அனுகிரகிக்க மட்டுமே பயன்படும். மாதுரியம் பக்தர்களுக்கு இனியவனாக இருக்கை. ஒருவனை வதம் செய்ய முற்பட்டாலும் எதிரிக்கு எம்பெருமான் இனியாக இருப்பான். எவ்வாறு? இதோ ராவணனுடைய அந்த சண்டையிலே நாம் காணலாம். போர்க்களத்திலே ராவன் ஆயுதங்கள் இழந்து நிற்கும் பொழுது இன்று போய் நாளை வா என்று சொன்னவன் தானே. அப்படியும் அவன் திருந்தவில்லை. ஆகவே ராவணனை முடிக்க நேர்ந்தது. ஆனால் காக்காசுரன் உணர்ந்து எம்பெருமான் திருவடியை பற்றி இல்லை, சீதை திருவடியை பற்றி பின்பு ராமனின் திருவடியை பற்றினதாலே அவனுக்கு ஒரு கண் மட்டும் போயிருந்தது. மற்ற உயிர் பிழைத்தான் என்பது பூர்வர்களின் சூத்திர வாக்கியம். காம்பீரியம் தன்னை அண்டிய பக்தர்களுக்கு என்ன உதவி செய்ய போகிறேன் என்று எவராலும் இவனை அனுமானிக்க முடியாது. பக்தர்களின் சிறுமையையும் பார்க்க மாட்டான். தன் பக்தன் என்ற சான்றே ஒன்று போதும். தன்னுடைய காம்பீரியத்தை கொண்டு அவர்களின் துக்கத்தை போக்கி ரட்சிக்கும்படியான குணம். அப்படித்தானே ஷபரியையும் குகமன் அனுகிரகிக்கப்பட்டான். இவனுடைய கடைக்கண் பார்வையாலே அவர்களுக்கு என்ன தெரியும்? என்ன வேதம் படித்தார்கள், எந்த சாஸ்திரம் படித்தார்கள்? ஒன்றுமே தெரியாது. இவன் ராமனுடைய அழகிலே, ராமன் திருக்கண்கள் கடாட்சத்திலேயே அவர்கள் மயங்கினார்கள். ஷபரியோ ஆச்சாரியன் மூலமாக ஒன்று அது உபதேசம் பெற்றதனாலே, மதங்க முனிவரின் உபதேசத்தை பெற்றதனாலே ராமன் இன்றும் மோட்சத்தை அளித்தான். அதை கண்டு புகழ்ந்தான். ஆச்சாரியன் மூலமாக பற்றுவது என்பது இன்னும் சற்று ஏற்றம். ஔதாரியம் எம்பெருமான் தன் பக்தர்களுக்கு தமது அனைத்தும் வழங்கி தன்னையே தரும் கற்பகத் தருவாக விளங்குகின்றான். இதுவே ஔதாரிய குணம்.
உதாரகுணம் என்பது. சாதுரியம் தன்னை சரண் அடைந்தவர்களை எம்பெருமான் கைவிட மாட்டான், ரட்சிப்பான். பக்தர்களுக்கு தன் பக்கலில் உள்ள அவநம்பிக்கையை போக்கி தன் மீது திருடமான விசுவாசத்தை உண்டாக்குவான். இதுவே சாதுரிய குணத்தின் ஏற்றம். அதாவது ஒரு குதிரையை தன் இலக்கையை நோக்கி செல்ல வேண்டும், அழைத்துச் செல்ல வேண்டும் என்று குதிரையை ஓட்டுபவனுக்கு தோன்றினால் குதிரை முன்பே சற்று வைக்கோலை கட்டி வைப்பானாம். அந்த வைக்கோல் துன்பதற்கு போக 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 அந்த இலக்கை அழைத்து செல்வானாம். அதே போல என்பெருமான் தன் சாதுரியத்தாலே பக்தனை தன் வசப்படுத்துகிறான். இதோ அனைத்து பக்தர்களும் தன் வசப்படுத்தி அவனையே நோக்கிக் கொண்டு கண் வாங்காமல், கண் வைக்காமல், எங்கும் கண் வைக்காமல் அவனையே நோக்கிக் கொண்டிருக்கும் பக்தர்களை கண்டுகளிக்கும் சற்றே. கருடாழ்வார் போற்றியே வேங்கடவன் சேவையே வைகனு மாற்றியே ககனத்தை ஆண்டிடும். கருடாழ்வார் போற்றியே வேங்கடவன் சேவையே வைகனு மாற்றியே ககனத்தை ஆண்டிடும். கருடாழ்வார் போற்றியே. தோன்றியதோர் பொழுதினிலே சொல்லறிவாய் தோன்றியவே அமரலோக அமுதெடுத்து நல்கியதும் நீ அல்லவே. தோன்றியதோர் பொழுதினிலே சொல்லறிவாய் தோன்றியவே அமரலோக அமுதெடுத்து நல்கியதும் நீ அல்லவே. வினதை உந்தல் தாயே விஷ்ணுதாச நீயே ககனத்தை ஆண்டிடும். கருடாழ்வார் போற்றியே வேங்கடவன் சேவையே வைகலு மாற்றியே ககனத்தை ஆண்டிடும். கருடாழ்வார் போற்றியே. துளசி மாலையோடு வலமார்பில் மங்கையோடு வளர்துளசி மாலையோடு வலமார்பில் மங்கையோடு வலமாக திருவீதி வனமாலி வருகையில் நில் தோளின் மேல வந்து நிலமெங்கும் காட்சி தர. நில் தோளின் மேல வந்து நிலமெங்கும் காட்சி தர. பெரிய திருவடியேனில் பெரும் பேற்றையல் சொல்ல ககனத்தை ஆண்டிடும். கருடாழ்வார் போற்றியே வேங்கடவன் சேவையே வைகலு மாற்றியே ககனத்தை ஆண்டிடும். கருடாழ்வார் போற்றியே. மகிமைகள் மிகையாக அரவங்கள் நகையாக ஏழேழு உலகத்திலும் எவரோ உன் இணையாக. புகழ்மலையில் இன்று புஷ்கரணி என்று அந்த வைகுந்த பாவிதனை வையம் கொண்டு வந்தாயே ககனத்தை ஆண்டிடும். கருடாழ்வார் போற்றியே வேங்கடவன் சேவையே வைகலு மாற்றியே ககனத்தை ஆண்டிடும். கருடாழ்வார் போற்றியே. சாதுரியம் தன்னை சரண் அடைந்தவர்களை எம்பெருமான் கைவிட மாட்டான், ரட்சிப்பான். பக்தர்களுக்கு தன் பக்கலில் உள்ள அவநம்பிக்கையை போக்கி தன் மீது திடமான விசுவாசத்தை உண்டாக்குவான் என்று பார்த்தோம். அடுத்தது ஸ்தைரியம். பக்தர்
பக்தர்களை ரட்சிப்பதையே தன் குறிக்கோளாக கொண்டவன். அந்த குணத்தில் ஸ்திரமாக, அதாவது உறுதிபட நிற்பான். தன்னை சரணடைய வந்தவன் தன் எதிரியாகவே இருந்தாலும் ரட்சிப்பான். அதாவது ராமனிடத்திலே உள்ள குணம் ஸ்தைரியம். மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பவன் நமக்கு தலைவனாக இருக்க இயலாது. நாம் விரும்பும் பலன்களையும் தர இயலாது. ஆக நமக்கு பலனை தருபவன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். அள்ள அள்ள குறையாத செல்வத்தை உடையவனாகவும் இருக்க வேண்டும். செல்வம் இருந்தாலும் அதை கேட்பவர்களுக்கு கொடுக்கும் குணமும் உடையவராக இருக்க வேண்டும். தயை உடையவனாகத்தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் தானங்களை செய்வான். அபரிமிதமான தயை குணம் மேலோங்கி உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவனாலே தானே எதிரியை கூட ரட்சித்து மன்னித்து அனுப்ப இயலும். அதை இந்த ராவணன் கதையிலே சற்று முன்னே பார்த்தோம் அல்லவா? அதை செய்ய இயலும். இத்தனை கல்யாண குணங்களையும் கொண்டிருக்கும் நமது சங்கடங்களை தீர்க்கும் சங்கடஹரனாக நம் ஸ்ரீனிவாசன். கருத வரும் தரும் வெங்கடாத்ரி தெய்வ பெருமாளை சேவித்து பலன்களை பெறலாம். எல்லோராலும் அழைக்கப்படும் திருநாமம் ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன், கோவிந்தன் எனும் நாமம் மேலோங்கி நிற்கிறது, அருள்பாலிக்கும் இருக்கிறது. ஸ்ரீனிவாசம் ஜகத்யோனிம் ஸ்ரீமத்பிஹி பரிசேவிதம் ஸ்ரீதார்த்திஹரணம் வந்தே ஸ்ரேயசாம் தாயகம் விபும் தீர்த்தமூர்த்தி ஸ்தலைஹி கியாதே பிரசித்தே வெங்கடாச்சலே ஸ்வார்த்தான் வெங்கடேசஸ்து தத்வா ராஜதி பூதலே. இதோ இந்த வெங்கடாதிரி மலையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீனிவாசன் ஜகத் திருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணன். மாபெரும் புண்ணியாத்மாக்களான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களால் வணங்கப்பட்டவன். தன்னை அண்டினவர்களின் துக்கத்தை போக்கி அவர்களின் இஷ்டங்களை அளிப்பவன். பல புண்ணிய தீர்த்தங்களும் தன்னுடைய அழகான திவ்ய திருமேனியாலும் உயர்ந்த ஸ்தலத்திலும் பிரசித்தி பெற்ற வெங்கடாதிரியில் எழுந்துருளி பக்தர்களை காத்துக்கொண்டு ஸ்ரீனிவாசன் எனும் கல்யாண குணக்கடல் இதோ இந்த ஆரோகணித்து வரும் இந்த கருட சேவையும் ஆர்த்தியும் கண்டு சற்றே கழிப்போம். இந்த பகவானுடைய திருநாமங்களை அவன் எதிரிலே சொல்லி பல்லாண்டு பாடுதல். பல்லாண்டு பாடுதல் என்றாலே திருநாமம் சொல்வது என்றுதானே அர்த்தம். அவன் திருநாமத்தை அவன் உகக்கும்படியாக, அவன் உள்ளம் குளிரும்படியாக நல்லா உற்சாகத்தோடு சொல்வதுதானே அவனுக்கு பல்லாண்டு. நீ வாழ்க என்று அவனை வாழ்த்துவது. அவன் வாழ்ந்தால்தானே நம்மை வாழ வைக்க முடியும். அவனிடத்திலே இருக்கும்படியான அனந்தம் என்று குறையாதது, என்றும் குறையாதது. அதை நாம் உணரும் வகையில் அவன் எதிரிலேயே நின்று திருநாமம் உரைத்து ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அதைத்தான் 1000 திருநாமம் சொல்லி என்கிறார். 1000 நாமம் என்பது யாரை குறிக்கிறது? விஸ்வம், விஷ்ணு என்று சொல்லிக்கொண்டே வந்தோமானால் நிருசம்மனிடத்திலேயே போய் சேரும். இதோ இந்த மலையிலே ஒரு பகுதியில் இருப்பவன் தானே நிருசிம்மன். எந்த தந்தை தம் முத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வந்து வழியாட் செய்கின்றோம். திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனே வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்றே பாடுதுமே என்கிறார் பெரியாழ்வார். விஷ்ணோர்முகம் வீரியானி என்று ஆரம்பிக்கும் ஒரு மந்திரமும் இருக்கிறது. அதிலே 14 விஷ்ணு சப்தம் இருக்கிறது. 14 லோகத்துக்கும் அதிபதி அவன் என்பதை இது காட்டுகிறது. அது மட்டுமில்லை, 14 வித்யாஸ்தானங்களும் இவன் இடத்திலே அடங்கியிருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. பல உத்தமமான அம்சங்கள் விஷ்ணுவினிடத்திலே அடங்கியிருப்பதையும் காட்டுகிறது. அந்த விஷ்ணுவுதானே இந்த தருமலையப்பன் நம்மை காண வந்திருக்கிறான். சர்வ நியந்திருத்துவம் என்று சகலவிதமான ரட்சிக்கும்படியான அனைத்து குணங்களையும் கொண்டவன். பக்தர்களை காண வேண்டும் என்று ஆசையோடு வரபவன் இவன். ஒரு விஷயத்தை இன்னும் பக்தர்களை காக்க வேண்டும் என்று எண்ணினால் எதையும் தடுக்க முடியாது. இவன் வந்து தீர்வான், வந்து ரட்சித்தே தீர்வான் என்பது இதோ கண்கொள்ளா காட்சியாக இதோ மயில் தோகைகள் விரித்து ஆடுகின்றது போல முன் பின்னாலே கருடவாகனும் முன்னாலே மயில் தோகைகள் விரித்து எத்தனை அழகாக ஆரோகணித்து வருவதை காண இயலுகிறது. சற்றே கண்டு மனம் குளிர காண்போம்.
இவனிடத்தே உள்ள கல்யாண குணங்களின் ஏற்றத்தை சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் முமுட்சுபடியில் குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யுமென்று துணிகைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம், விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞானசக்திகள் என்று விவரித்துள்ளார். மற்ற அவதாரங்கள் இருப்பினும் இங்கே இந்த திருவேங்கடத்திலே வந்து இருந்து இந்த கலியுக தெய்வமாக கீழே சொன்ன அத்தனை கல்யாண குணங்களையும் ஒருங்கே இணைந்து நம்மீது கரும்பச் சாராக பொழிகிறான் என்கிறார் சுவாமி தேசிகன். பிரபத்தேதம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானுகம்பய இற்றுசார ஸ்ரவந்தியவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என்கிறார் சுவாமி தேசிகன். தயாசதகம் என்னும் ஸ்லோகத்தில் முன்னம் திருவேங்கடமலையிலே எழுந்தருளியுள்ள ஸ்ரீனிவாசரது எல்லையற்ற கருணை அனைத்து கல்யாண குணங்களையும் அடியார்களிடத்திலே எவ்வண்ணம் வெள்ளமிட்டு ஓடுகிறது என்பதனை விளக்கியுள்ளார். இவன் கருணை கரும்பின் சாரே வெள்ளமாகப் பாய்வது போல் உள்ளதாம். கருப்பஞ்சாரே அதாவது வெங்கடவனின் கருணையே இத்திருமலையாக தோன்றியதோ என்கிறார். பிரவகித்து பெருகும் இவன் கருணை விலாசமே அடியவர்களின் குற்றங்களை பொறுத்து கொள்ளச் செய்து வேண்டிய பலன்களையும் அனுகிரகிக்கச் செய்கிறது. ஸ்ரீனிவாசனின் கருணை பிரவாகமே தயாக தயாதேவியாக தாயாராக அவனிடமிருந்து அகலையில்லேன் என்று நித்தியவாசம் செய்யும் அலர்மேலும் அங்கையாக திகழ்கிறாள் என்கிறார். இப்படிப்பட்ட தயாதேவியே அடியார்களை நோக்கி கருணை வெள்ளமாக பாய்கின்றாள். அப்படிப்பட்ட திருமலையே சரண் அடைகிறேன் என்று திருமலையே தெய்வமாக கொண்டு திருமலையின் பெருமையும் இக்ஷேத்திரத்தில் வாசம் செய்யும் வேங்கடவனின் பெருமையும் அவனிடத்திலே உள்ள அவனுக்கு உரிய தயை என்னும் குணத்தையும் தயாதேவியாக தாயாராக போற்றியுள்ளார் சுவாமி தேசிகன். சுவாமி மகான்களின் அருளைகளை என்றுமே கேட்க வேண்டும். ஆற்றலுள்ளவை. அவற்றை மனம் ஊன்றி கேட்கவும் கற்கவும் முடிந்தால் நாள் அடைவில் அவற்றை பின்பற்றக்கூடிய பக்குவம் ஏற்படும். பகவானிடத்திலே நம்மை அழைத்துச் செல்லும். இம்மலைக்கு இந்த க்ஷேத்திரத்திற்கு வருவதே ஒரு குடுப்பினை. அவன் அனுகிரகித்தாலொழிய நடவாது. அதிலும் திவ்ய தம்பதிகளின் இந்த கருணாவெள்ளம் பெருகும்படியான இந்த திருமலைக்கு வந்து இருப்பதே ஒரு ஏற்றம். அவர்கள் மீது பற்ற காட்டும் நம்மேல் படுகிறது அல்லவா? இது நடந்தேறியது என்றால் எத்தனையோ ஜென்மங்கள் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இங்கே இந்த கலியுகத்திலே தெய்வமாக இந்த மலையிலே தோன்றி நம் கருப்பஞ்சாறு போன்ற அவனது கருணையை பொழிய வைக்குவது என்றால் நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியமே அன்றி வேறொன்றும் இல்லை. வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றம் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். வேங்கடத் துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார் கட்கேன்கிறார் நம்மாழ்வார். மெய்மேல் வினை முற்றவும் என்றார். முற்றவும் என்றால் கனத்து என்று பொருள் இல்லை. வெங்கடேசாய நமக என்று சொன்ன மாத்திரத்திலேயே நமது அனைத்து பாப்பங்களும் முடிவு பெறுகிறதாம். இதோ அர்ச்சக சுவாமி ஆர்த்தியை எடுத்து நமக்கு கண்கொள்ளா காட்சியாக காண்பிக்கச் செய்கிறார். அதுவே வினைகள் முற்றமும் என்கிறார் என்ற சொல்லால் விவரித்துள்ளார். முற்று பெறுகிறது எனில் நம் வரத்தை துன்பங்களை அவன் தாங்கிக் கொள்கிறான் என்பதே பொருள். அதுவே திருநாம பிரபாவம் ஆகிறது. திருமலை திருப்பதி இந்த திவ்ய க்ஷேத்திரத்திலே வந்து எழுந்தருளியிருந்து அதுவும் இந்த கருட சேவையை செய்விப்பது என்றால் நம் குடிப்பினை அன்றி அவனுடைய அனுகிரகமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. இந்த வினை என்ன வினை? நம்முடைய விரோதியை கடித்து இஷ்டப்பிராப்தியை அருளுவதன்றோ நம்முடைய வினை களைவது. அருமருந்தானை திருமலை ஆழ்வார் நாம் வேண்டியவற்றை வேண்டிய வண்ணமாகவே அருளும் பேசும் தெய்வம் இம்மலையப்பன். அள்ள குறைவற்ற கருணை உள்ளத்தை உடையவன். வைத்தமாநிதியாக திகழ்பவன். நேர்கொடு நேராக காணும் பக்தர்களுக்கு அல்லது காணொளி வழியாக கண்டு கழிக்கும் பக்தர்களுக்கும் அனுகிரகிப்பான். இதுவன்றோ இவன் கருணையின் வெள்ளமாக பெருகுவது இந்த மலையின் ஏற்றம். இந்த திவ்ய தம்பதிகளின் இந்த எம்பெருமானின் கருட வாகனத்தை கண்டு அதோ பின்னழகும் காட்டி முன்னழகும் காட்டி அனைவருக்கும் காண வைத்து எப்படியெல்லாம் இவன் அன்பர்களை பக்தர்களை தன் வசீகரப்படுத்துகிறான் என்பதை பார்க்க வேண்டும். பக்தர்கள் புடைசூழ இவன் வருவதென்றோ இவனுக்கு ஏற்றம். ஏகாகி நவத்தே ரமத்தே என்பதை இவனை பற்றி வேதம் சொல்கிறது. இவன் தனியாகவே இவன் இருக்க மாட்டானாம். எப்பொழுதும் இவனை அனுபவித்துக் கொண்டிருக்க பக்தர்கள் சூடப்புடை சூழவே நமக்கு இருப்பான். ஆகவன்றோ அந்த வைக்குண்டத்திலே வாசம் செய்யாது இந்த பூலோகத்திலே இவர்களை இந்த பக்தர்களை ரட்சிப்பதற்காகவன்றோ இந்த திருமலையில் 10 அவதாரங்கள் போதாது என்று மேலே ஒரு அவதாரமாக இந்த திருமலையிலே இன்றும் நாம் காட்சி அளிக்கிறான். நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். இதண்டோ ஆண்டாளும்
அனுபவித்து இந்த பாசுரங்களின் வாயிலாக நமக்கு தெரிவித்தது. மேலே இந்த தயாதேவியானவள் இவனை நமக்கு காட்டி கொடுத்து இவனுடைய நமக்கு சிபாரிசு செய்து நம்மளை அனுகிரகிக்கும் செய்கிறான். இந்த திவ்ய தம்பதிகளின் தயை கருணை பார்வை நம் மீது இல்லை என்றால் இது நடந்து இருக்காது. எத்தனையோ அவதாரங்கள் பக்தர்களின் பொருட்டு எடுத்து இருப்பினும் இங்கே திருவேங்கடத்திலே வந்து கலியுக தெய்வமாக தோன்றி நமக்காக கருப்பன் சாறு போல எழுந்தருளியிருக்கிறான். ஒரு பக்கத்திலே நிருசிம்மனாகவும் இதோ இந்த க்ஷேத்திரத்திலேயே லக்ஷ்மி வராகவனாகவும் எழுந்தருளி இருந்து நம்மை காத்து ரட்சிக்க வந்திருக்கிறான். ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಂದನಂದನ ಗೋವಿಂದ ನವನೀತ ಚೋರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಶುಪಾಲಕ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿಮೋಚನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶಿಷ್ಟಪಾಲಕ ಗೋವಿಂದ ಕಷ್ಟ ನಿವಾರಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಜ್ರ ಮಕುಟಧರ ಗೋವಿಂದ ವರಾಹ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ கோயில் கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தி ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தி ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தி ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தி ஸ்ரீ
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ